Physics, Chapter 1, Electrostatics, Example 1.4. Sum is a charged metal sphere A is suspended by a nylon thread. Another charged metallic sphere B held by an insulating handle is brought closer to A such that the distance between their centers is 10 centimeter. The resulting repulsion of A is noted. Spheres A and B are touched by uncharged spheres C and D respectively. C and D are then removed and B is brought closer to A to a distance of 5 cm between their centers. What is the expected repulsion of A on the basis of Coulomb's law? Spheres A and C and spheres B and D have identical sizes. Ignore the sizes of A and B in comparison to the distance between their centers. என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு மெட்டல் ஸ்பியர் A, another metal sphere B at a distance of 10 cm. ஒரு ரிப்பல்சன் வருது. அதுக்கு அடுத்தது ஸ்பியர்ஸ் ஏ அண்ட் பியை ஸ்பியர்ஸ் சி அண்ட் டியை வச்சு டச் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் சி அண்ட் டியை ரிமூவ் பண்ணிடுறாங்க. இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா அன்சார்ஜ்டு. அதுக்கடுத்தது மறுபடியும் ஏ அண்ட் பியை வந்து 5 cm டிஸ்டன்ஸில் வைக்கிறாங்க, அதாவது பாதி டிஸ்டன்ஸில். இப்போ ரிப்பல்சன் எவ்வளோ இருக்குன்னு கேட்குறாங்க, அதாவது ஃபோர்ஸ். இதில் இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா ஏ அண்ட் சியும் பி அண்ட் டியும் ஐடென்டிக்கல் சைஸஸ். ஸோ நமக்கு வந்து இங்கே ரெண்டு டைம் சொல்லியிருக்காங்க. அதாவது ஏ அண்ட் சி ஐடென்டிக்கல், அதே சமயத்தில் சி வந்து அன்சார்ஜ்டு ஸ்பியர். ஸோ ஸ்பியர் ஏவையும் ஸ்பியர் சியையும் டச் பண்ணும்போது சிமெட்ரிக்கலாக இருக்கிறதுனால, அன்சார்ஜாக இருக்கிறதுனால சிக்கு பாதி சார்ஜஸ் வந்துடும். அதே மாதிரி ஸ்பியர் பி அண்ட் டி இருக்கிறதுனால அதுக்கும் சைஸஸ் ஈக்குவல். டி அன்சார்ஜுன்றதுனால பியில் இருக்கக்கூடிய சார்ஜ் வந்து பாதி இதுக்கு வந்துடும். இங்கே இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா இக்னோர் த சைஸஸ் ஆஃப் த ஏ அண்ட் பி இன் கம்பேரிசன் டு த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தர் சென்டர்ஸ். இதுதான் நமக்கு வந்து பாயிண்ட் சார்ஜஸோடைய டெஃபினிஷன். அதாவது லீனியர் சைஸ் இஸ் வெரி ஸ்மால் கம்பேர்ட் டு த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சென்டர். அதுதான் வந்து இது பாயிண்ட் சார்ஜஸ்ன்னு எடுத்து சொல்கிறாங்க. பாயிண்ட் சார்ஜஸ்ன்னு எடுத்தால் தான் இது கூலம்ஸ் லாவே இதில் அப்ளை ஆகும். இதில் கிவன் வேல்யூஸ் ஸ்பியர் ஏ, இதோட சார்ஜை வந்து கியூன்னு எடுத்துக்கோங்க. ஸ்பியர் பி, இதோட சார்ஜை வந்து கியூ டேஷ்னு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு டிஸ்டன்ஸ் வந்து ஆர்னு எடுத்துக்கோங்க. கூலம்ஸ் லா எஃப் கால்குலேட் பண்ணும்போது 1/4/ε0 கியூ டேஷ் பை ஆர் ஸ்கொயர். இது ஸ்பியர் ஏவில் இருக்கக்கூடிய சார்ஜ், இது ஸ்பியர் பியில் இருக்கக்கூடிய சார்ஜ். இது டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஸ்பியர் ஏ அண்ட் பி உடைய சென்டர்ஸ். இப்போ நாம் என்ன பண்ணுறோம், ஸ்பியர் ஏவையும் ஸ்பியர் சியையும் பக்கத்தில் கொண்டு வந்து டச் பண்ணுறோம். இதில் ஏ அண்ட் சியில் சி வந்து அன்சார்ஜாகவும் ஐடென்டிக்கல் டு ஏவாக இருக்கிறதுனால அப்படி டச் பண்ணிட்டு எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் ஸ்பியர் ஏவோட சார்ஜ் எப்படி ஆகிடும்னா Q/2 மாறிடும். ஏன்னா பாதி சார்ஜ் வந்து ஸ்பியர் சிக்கு போயிடுச்சு. அதே மாதிரி ஸ்பியர் பியோடைய சார்ஜ் எப்படி இருக்குன்னா Q'/2. அதே மாதிரி டிஸ்டன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு 10 cm, அதுக்கப்புறம் அதில் பாதி டிஸ்டன்ஸ் கொண்டு வந்து வைக்கும்போது டிஸ்டன்ஸ் என்ன ஆகிடும், R/2 ஆகிடும். இப்போ ஃபார்முலா அப்ளை பண்ணோம்னா F = 1/4/ε0 Q/2 Q'/2/R/2 the whole square மாறிடுமா? அதை சால்வ் பண்ணோம்னா 1/4/ε Q'/4/R²/4. இதை கொண்டு போனோம்னா 1/4/ε0 Q'/4. கீழே இருக்கிறத மேலே கொண்டு போனால் நியூமரேட்டர் டினாமினேட்டர் மாறிடும். ஸோ 4/R². இதை கேன்சல் பண்ணால்
1/4/ε0 q dash by r ஸ்கொயர். இதுதான் வந்து ஒரிஜினலாக வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து q dash அந்த சார்ஜஸை பாதியாக குறைக்கிறதுக்கு முன்னாடி, டிஸ்டன்ஸை பாதியாக குறைக்கிறதுக்கு முன்னாடி கிடைச்ச ஃபோர்ஸோடைய ஃபார்முலா அதே தான் இங்கே வருது. ஸோ இப்போ நம்ம சார்ஜஸ் ரெண்டையும் பாதியாக குறைச்சிட்டு ரேடியஸ் டிஸ்டன்ஸையும் பாதியாக குறைச்சிட்டோம்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் remains unaltered. இன்னைக்கு அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.